சோ டாப் கிங்கோட தமிழ் டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. சோ மக்களே எனக்கு கொஞ்சம் உடம்பு ஃபீவரா இருக்குது. ஸோ அதனால வந்து ஒழுங்காக கண்டென்ட் போட முடியுமான்னு தெரியல. இந்த வீடியோ கரெக்டாக எடுத்து போக முடியுமான்னு தெரியல. ஸோ ஜலத்தோடய வீடியோ போட்டுருக்கேன். ஸோ மேபி அங்கே ஒரு தப்பு இருந்தா கோச்சிக்காதீங்கடா. ஓகேவா? எப்பயுமே தப்பு நடக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓவரா நடந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்தவங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஓஜி உடக்க சில வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி 2 பேரும் சேர்ந்து கமெண்ட் சேர்த்து தரீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறோம்டா அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனிவே சொல்லணும்னு தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகு வீடியோக்கு போகலாமா? ஸோ முதல்ல வந்து தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பேச தேவையில்ல, அனிமே எப்படிங்கிறது பேசிடுவோம். அதுக்கப்புறம் தமிழ் டப் எப்படின்னு பேசுவோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்குமே வந்து நான் சொல்ல வருது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப்பனீஸில் பார்த்தா நானே இந்த அனிமே எனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டால் சோலோ லெவலிங் ஒத்துனா வந்து இதெல்லாம் கிடையாது. ஸோ முழுக்க வந்து அனிமேல ஃபுல்லாக ஈயச்சாங்காப்பியாக தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கு பதிலாக இங்கே ஒருத்தர் ஹீரோ இருப்பான், நம்ம ஹீரோயின் பதிலாக இங்கே ஒரு ஹீரோயின் இருப்பா. உடனே அதில் என்ன ப்ரோ இருக்கு? எல்லா அனிமேலும் ஹீரோ ஒருத்தர் இருந்தால் ஹீரோயின் இருக்கத்தானே ப்ரோ செய்யும் அப்படி மாதிரி சொல்லுவீங்க. அதில் என்ன ட்விஸ்ட் பார்த்தா ரெண்டுமே பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த அனிமோட அனிமேஷனும் ஒன்று தான், இந்த அனிமேவும் ஒன்று தான், இந்த அனிமோட ஹீரோ கேரக்டர் ஒண்ணுதான், ஹீரோயின் கேரக்டர் ஒண்ணுதான். சோ இது மாதிரி ஒரு பேஜை காப்பிடிச்சா பரவாயில்ல, ஒரு புக்கையே காப்பிடிச்சா ஒரு கதை தான் இந்த டாப் கிங் அப்படின்றது. மேபி கொரியன் பசங்க எல்லாம் வந்து மொத்தம் சோலோ லெவலிங் வந்து ட்ரெண்ட் ஆனோனே ஓகே அப்போ வந்து இப்படி எடுத்ததான் போல வந்து நம்ம அனிமே ட்ரெண்ட் ஆகலாம் போல அப்படின்ற மாதிரியே வந்து இஷ்ட புண்ணிக்கு ஜாம்பி வச்சு எடுத்துக்கிறானுங்க. இஷ்ட புண்ணிக்கு வந்து ஏதோ வச்சு எடுத்துக்கிறானுங்கடா. இன்னத்தா காப்பி கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொன்னாலுமே உள்ள கதைகள் அப்படின்றது கொஞ்சம் வேறுபாடு தான் இருக்கு. லைக் வந்து நம்ம ஜின்கோ பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜின்கோ வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோக்கு ஆனா ஒரு பக்காவான கேரக்டர் தான் ஜின்கோ. ஆனா இவன் பாக்குறது தெரியுமா, இவனை பார்க்கும்போது முழுக்க வந்து லூசு கியூட்டியா இருப்பான். அவனை பார்க்கும்போது எரிச்சலா வரும். 2 எபிசோட பார்த்து நம்மளே வந்து ஓகே தூக்கி போடலாம் போல அப்ப நம்ம மைண்ட் செட் நம்மளே போயிடுவோம். சோ உங்களுக்கே தெரியும் நானே வந்து ஒரு சோலோ லெவலிங் கூட பிக்கஸ்ட் ஹேட்டர் தான். எவ்வளவு விட நான் தான் ஒரு பெரிய ஹேட்டர் சோலோ லெவலிங்க்கு. ஆனா அப்பாற்பட்ட எனக்கு இந்த அணியை பார்த்துட்டா போறோம் சோலோ லெவலிங்கே பெட்டர் போலன்ற மாதிரி மைண்ட் செட் எடுத்துட்டு வந்தானுங்க. ஏன்னா அனிமேல வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து வாந்தியே வந்துடும். அவன் முகம் பார்க்கும்போதே வந்து அவன் முகம் தான் அப்படி இருக்கா இல்ல அனிமேஷன் சொதப்பிட்டானுங்களா அப்படி சுத்தமா தெரியல. ஏற்கனவே வீடியோ பத்தி பேசி இதே விஷயத்த வேற ஒரு வீடியோல பேசியிருப்பேன். ஆனா திருப்பி அதை பேச வைக்குது அப்படின்னா அந்த சீன் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்க பாத்துக்கோங்கடா. ஓகேவா? பட் என்னத்தான் இவ்வளவு சொன்னாலுமே வந்து நிறைய பேர் வந்து போனடியில சொன்னீங்க இல்ல ப்ரோ மங்கா சூப்பரா இருக்கு ப்ரோ, அதோட வந்து கதைகளின் பின்காலம் சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படி மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்றீங்கடா. சோ அந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் மட்டும் இல்லாம எல்லாரும் சொல்றதுனால ஓகே ஐ அக்செப்ட் தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ஒரு அனிமேவோட அனிமேஷன் சரியில்லை அப்படின்னு பார்த்தா அந்த அனிமே ஊத்தின்னு போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அனிமேஷன் ஸ்டுடியோ ஒரு சீன் அனிமேஷன் பண்ணும்போது முக்கியமாக இல்லாத ஒரு சீன் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, லைக் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. சோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அதுல முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அனிமே நக்கிட்டு போயிடும். சோ அதனால வந்து மங்கான்றது வேற அனிமேஷன்றது வேற. மங்கா படிச்சம் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, அனிமேவும் சூப்பரா இருக்கும் ப்ரோ, அதனால அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐ திங்க் ஒரு 100க்கு ஒரு 80% 70% ஓகே நல்ல விஷயம் தான். ஆனா இந்த கம் 20% 30% வரும்போது அனிமேஷன் ஸ்டுடியோவாலையும் மங்கால ஃபேமஸான ஒரு அனிமேவை சொதப்ப முடியும் அப்படின்றது காமிப்பானுங்க. ஓகேவா? சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. சோ பிரச்சனை இருக்கு. சோ அனிமேஷன்லயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவன் முக பக்கத்தாலே வந்து வேலை ஆக மாட்டுது. அவன் ஒரு ஹீரோனை ஏத்துக்கவே நமக்கு 2 எபிசோட் 3 எபிசோட் மேல தேவைப்படுது. சரி இதுதான்டா ஒரு கால கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டப்பிங் வந்தா தமிழ் டப்பிங் அதுக்கு மேல கொடுமையா இருக்குது சொல்றேன். சோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு சோலோ லெவலிங் கண்ணியா இருந்தீங்கன்னா இந்த அனிமே ஒரு ஏத்த அனிமே தான்டா. ஏன்னா சோலோ லெவலிங் மாதிரி அனிமேஷன் இருக்கும், சோலோ லெவலிங் மாதிரியே கேரக்டர்ஸ் உள்ள இருக்குது. ஆனா கேரக்டர்ஸ் உள்ளடக்கம் லைக் வந்து அதோட வந்து ஒரு யூனிவர்ஸ் மாறும். லைக் வந்து இந்த உலக ஜின்கோ அப்படி இருக்கானா அந்த உலகத்துல ஜின்கோ வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு தெரியுமா. அதே மாதிரி தான் டாப் கிங்கோட ஹீரோ அப்படி இருக்கான். ஓகேவா? சோ வந்து என்னதான் அனிமேஷன் ஸ்டைலோ ஸ்டோரி லைனோ வந்து ஒரே மாதிரி இருந்தாலுமே அனிமோட கேரக்டர்ஸ்ன்றது வேற மாதிரி இருக்குடா. அண்ட் கதை எடுத்துட்டு போற பின்னணியும் வேற. சோலோ லெவலிங் பொறுத்தவரைமே வந்து மோஸ்ட் ஆஃப் பவர்ஃபுல் யார் அப்ப மாதிரி பாப்பானுங்க. பட் இதே வந்து இந்த அனிமேல வந்து யார்கிட்ட பழங்கால ஆவணங்கள் பழங்கால வந்து பொருட்கள் இருக்கோ அவங்க தான் வந்து பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கடா. சோ அனிமோட பிளாட் இதுதான். சோ வந்து இந்த அனிமே பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா பார்க்கலாம். ஒரு நல்ல வாட்சஸ்க்கு ஏத்த ஒரு அனிமே தான். ஆனா நீங்க இசுக ரொமான்ஸ் போறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே செட்டே ஆகாது. சோ தூக்கி போட்டு நீங்க ஆரம்பமா கிளம்பலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பட்சத்துல தமிழ் பத்தி பேசியே ஆகணும். ஏற்கனவே வந்து அவனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஹீரோ கேரக்டர் சொல்லியே அது வாய் வர மாட்டுது. ஏன்னா வந்து அவன் பண்ற ரியாக்ஷன் அப்படி இருக்கு, அவன் பண்ற ஆட்டிடியூட் அப்படி இருக்கு. என்னோட சம்பள பாக்கியும் செட்டில்மெண்ட்டையும் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லிடுங்க. டேட்டா என்னோட ஏடிஎம் வந்துட்டான். ஸோ இந்த கொடுமையிலே வந்து தமிழ்ல வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. பார்த்தா வந்து ஐ திங்க் அந்த வாய்ஸுமே வந்து ஹீரோ வாய்ஸ் மாதிரி தெரியல. முழுக்கே வந்து ஒரு சைடு கேரக்டர் இல்ல ஒரு வில்லன் கேரக்டர் அளவுக்கு வில்லன் கேரக்டர் இல்ல, லைக் ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. எப்படி ஒரு ஹீரோ இருந்தா அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரி வாய்ஸ் தான் கொடுத்து வச்சிருந்தானுங்க. ஸோ அந்த விஷயம்ன்றது செட்டே ஆகலைன்றதுனா உண்மை. ஸோ நிறைய இடத்துல வந்து அது வேலை ஒர்க் அவுட்டே ஆகல. மேபி வந்து ஜிங்கு வாய்ஸ் கொடுத்தவரை வந்து கொடுத்திருந்தா கூட ஏதோ ஒரு அளவு இருந்திருக்கும் போல. ஆனா இதுல சுத்தமா இல்லாது அப்படின்றது நான் மனசியே ஓகேடா அப்படின்ற மாதிரி தோண வைக்கிறா. ஸோ வந்து ஹீரோ
ஹீரோன்ற மாதிரி ஃபீல் வந்து கேரக்டர் பார்த்தாலே வர மாட்டுது. அண்ட் சேம் டைம்ல அதே தமிழ் படம் பார்த்தாலும் வர மாட்டுது. சரி இதுதான் கொடுமை சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பார்த்தா இங்கிலீஷ்லயும் அதே புண்ணாக்கு தான். இங்கிலீஷ்லயும் அதே டைம் தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்கிலீஷை பொறுத்தவரையுமே வந்து பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தெரியல. இது வந்து இங்கிலீஷ்லயே வந்து பார்க்கும்போது சைடு கேரக்டர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த வாய்ஸ்ன்றது ஒரு அளவுக்கு வந்து ஓகே வில்லன் கேரக்டர் அளவுக்கு வந்து மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா தமிழ்ல வர வாய்ஸ்ன்றது சைடு கேரக்டர் அளவு தான் இருக்கு. ஸோ என்ன மாதிரி ஒருத்தவன் ஏற்கனவே வந்து அவன் ஹீரோவா ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தா இந்த வாய்ஸ் கேட்டு அங்கே அவன் ஏத்துக்கவே போயிடுவான். அதுக்கப்புறம் அனிமே வாட்ச் பண்ணி அந்த அனிமே ரன் பண்றதோ இல்ல அங்கேயே புதுசா வைக்கிறதுக்கோ அதிகமான சான்ஸ்கள் இருக்குடா. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஹீரோவோட தமிழ் டப்பிங் பொறுத்த வரையுமே வந்து நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, ஓகேன்ற அளவுக்கு இருக்கு. அந்த ஓகே கூட ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வாய்ஸ் செட் ஆகல அப்படின்னாலுமே எஃபர்ட்ஸ்ன்றது அதிகமாக இருக்கு. ஸோ தமிழ் டப்பிங் பக்கம் இருந்து எஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏகப்பட்ட வாய்ஸ் இருந்துச்சு. பட் ஏகப்பட்ட வாய்ஸ் இருக்குது மேட்டர் கிடையாது. ஐ திங்க் சிரிக்கிற இடத்துல பங்கமா சிரிக்கணும், அழுகிற இடத்துல பங்கமா அழுகணும்ன்றது தெரியுமா, அந்த இடத்துல பங்கமா பண்ணணும்ன்றது ஒரு ஏற்பாடுகள் இருக்கு. ஏற்பாடுன்றதை விட அது ஒரு அடையாளம்னு வச்சுப்போமே. ஸோ பங்கமான வாய்ஸ் இருந்தோம் எஃபர்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த கேரக்டருக்கு செட் ஆகாது, ஒரு அக்கின் போய்டுன்றது உண்மை. ஆனா என்னதான் வந்து இந்த வாய்ஸுக்கு கேட்கும்போது சைடு கேரக்டர் மாதிரி இருந்தாலுமே எஃபர்ட்ஸ்ன்றது வாய்ஸோட அதிகமா இருக்கு. லைக் வந்து அழுகிற நேரத்துல பங்கமா அழுகுறாரு, சிரிக்கிற நேரத்துல சிரிக்கிற பங்கமா சிரிக்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது ஓகே நல்லா தாண்டி இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லாவா இருக்கு. அண்ட் சேம் டைம்ல வந்து அதை ஒத்துக்கிறதுன்றது டைம் ரொம்ப டிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொஞ்சம் தூரமா இருக்குடா. ஸோ எடுத்தோடனே வந்து அந்த வாய்ஸ் வந்து ஹீரோன்ற மாதிரி மைண்ட் வந்து உட்காராது. ஆனா நீ எபிசோட பார்க்க அதே வந்து சரி ஓகே இதான் ஹீரோ போல பண்ண மாதிரி மைண்ட் செட் வந்துருவேன். ஏன்னா அந்த மனிதனோட இயல்பு. ஸோ அதனால வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக கிட்டத்தட்ட நீங்க 3-4 எபிசோட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீ ஒரு 3 எபிசோட பார்த்த 4 எபிசோட பார்த்த அப்படின்னா வாய்ஸ் பக்காவா இருக்கும், தூக்கலாவே இருக்கும். அண்ட் சேம் டைம்ல வந்து ப்ரோ அவங்க ஹீரோ வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அவன் பண்ற ரியாக்ஷன்றது ரொம்ப கேவலமா இருக்கு. அண்ட் சேம் டைம்ல வந்து அந்த கேரக்டருமே வந்து ஹீரோக்கு தகுந்த கேரக்டர் மாதிரி சுத்தமா தெரியல. ஏன்னா வந்து அது பார்க்கும்போது தெரியலடா ஒரு ஹீரோ கேரக்டர் எப்படி இருக்கும்னா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவான், மற்றவங்களுக்கு வந்து பார்த்துப்பான், மற்றவங்க கேர் பண்ணுவான் அப்படின்னு. இவன் பேசும்போது லூசு மாதிரி சிரிக்கிறான், லூசு மாதிரி வந்து ஃபேஸ் ரியாக்ஷனா வைக்கிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவன் ஹீரோவா வந்து நினைக்கும் போது ஓகே ஐயோ மானா மகனே அப்படின்ற மாதிரி தோணுதுடா. ஸோ அதனால இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் ஓகே. ஆனா ஹீரோவான்னு பார்க்கும்போது அந்த கேரக்டரும் சரியில்லை, இந்த வாய்ஸுமே சரியில்லைன்றதா உண்மை. ஸோ அதில் தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதுவுமே நான் சொல்ல வரதா. ஸோ மேபி கேரக்டர் உலகம் சூப்பரா இருந்ததாலே தமிழ் நல்லா கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்பப்போ தோணுது. பட் இந்த விஷயம் சேர்த்து பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால நானும் பேசுறேன். மேபி இந்த கேரக்டர் நல்ல டெவலப்பரான கேரக்டரோ ஒரு நல்ல கைண்டர் கேரக்டர் இருந்திருந்தா அப்படின்னா மேபி தமிழ் டப்பிங் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும் போல. அந்த கேரக்டர் கொஞ்சம் மக்கு கியூட்டியா இருக்கிறதுனால தமிழ் டப்பிங் கொஞ்சம் லூசு கியூட்டியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே எபிசோட்ல காக்கா வந்து பேசியிருக்கோம். அந்த காக்காக்கு யாரு தான் வாய்ஸ் கொடுத்தாலும் சுத்தமா தெரியலடா. உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், போய் உண்மையான அரசோட சிம்மாசனத்தை கைப்பற்றி பாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட திறமை எங்கேயே வீணா போகுதுன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. இங்கிலீஷ்ல பார்க்கும்போதோ இல்ல அதர் லாங்குவேஜ்ல பார்க்கும்போதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு பங்கமான லைக் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பண்றது தெரியுமா, அப்படி ரிவ்யூ பண்ணும்போது ஒரு மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு. ஆனா அதே நான் தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி லைக் வந்து ஸ்கிரிப்டுக்கு வந்து ஃபீல் எஃபர்ட்ஸே போடல. லைக் இருக்குதா அப்படியே ஃபர்ஸ்ட் போயிடலாம் மாதிரி பச்சமா தான் இருந்துச்சு. இல்ல எந்த சீனுமே வந்து ஜாப்பனீஸ் இல்ல இங்கிலீஷ்ல பார்த்த அளவு கூட யூ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீலே இல்ல. மேபி வந்து நான் ஏற்கனவே என்ன நடக்க போகுதுன்ற பார்த்துனால இந்த மாதிரி ஃபீல் இல்லையா, இந்த வாய்ஸ்லேயே ஃபீல் இல்லையான்னு சுத்தமாக தெரியல. ஆனா நான் வாய்ஸ் கேட்கும் போது முழுக்கவே வந்து ஒரு மாதிரி சைடு கேரக்டர் வாய்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோனா ஒத்து நான் சொல்லவே மாட்டேன்டா. அதுவும் ஹீரோ கேரக்டர் ஓகேனா கூட இந்த காக்கா வந்து பேசுறா ஐயோ இந்த வாய்ஸ் வந்து முதல்ல கேட்கும்போது சூப்பரா இருக்கும். பொண்ணு வாய்ஸ்ல ஸோ சூப்பரா தான் இருக்கு, பொண்ணு வாய்ஸ்ல ஸோ சூப்பரா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னடா இது வெறும் ஃபர்ஸ்ட் போற மாதிரி இருக்கேடா, பவரே இல்லையடா நம்ம தோண வைக்கிறானுங்க. சோ ஒரே வாரத்துல சொல்லணும் பார்த்தா எண்டு போட்டானுங்க, கொஞ்சம் வந்து மட்டும் அதிகம் மக்க கொடுத்துட்டானுங்க என்னதான் சொல்லணும். சோ வந்து ரொம்ப பாடுற மாதிரிதான் இல்ல, இந்த அனிமையே ரொம்ப பாடுற மாதிரிதான் இல்ல. பட் மங்கா படிச்சவங்களுக்கு ஒரு பங்கமான அனிமைன்னு சொல்றீங்க நிறைய பேர். ப்ரோ சோழர் லிவிங்கோட ஒரு பங்கமான அனிமைன்ற மாதிரி சொல்றீங்க. சோ எனக்கு சோழர் லிவிங்கை விட பங்கமான ஒரு அனிமைன்றது ஏத்துக்க முடியுமான்னு கேட்டேன். நான் இன்னும் சோழர் லிவிங்க பார்த்து முடிச்சிட்டேன். பட் டாப் அன்னைக்கு நான் இன்னும் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. நான் ஒரு டிசிஷன் பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் சோழர் லிவிங் பெட்டரா இந்த பண்றான்னு வந்து டைரக்டா சொல்றேன். ஓகேவா? சோ இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. மேபி எனக்கு தோண மாதிரி உங்களுக்கு தோணுச்சா, இல்ல ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ அப்படின்னா கூட ஓகே தான், தப்பு நான் சொல்ல மாட்டேன். இல்ல ப்ரோ நீ சொன்னது கம்மி ப்ரோ இதோட எனக்கு கேவலமா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னா அது எனக்கு தப்பு சொல்லுவேன். ஏன்னா வந்து எதுவுமே நான் சொல்ற மாதிரி இல்லடா, புரியுதாடா? சோ எனிவே மக்களே, இந்த தமிழ் டப்பிங் ஒரு ஆவரேஜ் தமிழ் டப்பிங்னா ஒரு நல்ல ஒரு அனிமே சொன்னா கூட ஆவரேஜ் தமிழ் டப்பிங் உள்ள இருக்கதான் செய்யுது. பட் ஹீரோக்கு தலைவர் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு பேசுறதுனால அந்த வாய்ஸ் சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு ஆகிருச்சாலே போதும். எஃபர்ட்ஸ் பங்கமா இருக்கிறதுனால அனிமே பீக்ல போக சான்ஸ் இருக்கு, தமிழ் டப்பிங் பீக்ல போக சான்ஸ் இருக்கு. நல்லா சிரிங்க பாவா.
ஸோ ஒரே வார்த்தை கேரக்டரை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தா எஃபர்ட்ஸ் பங்கமா இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கோட வாய்ஸ் செஞ்சிங் அதிகம் அந்த கேரக்டருக்கு நம்ம ஹீரோன்ற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதாவது வந்து டாம் பைரடிக்கிங் தான் அந்த அனிமோட நேம். ஓகேவா? ஆமாங்க ஐயா. யாராவது கேட்டாங்க உங்களையா? அந்த டாம்ப் நேமையே இந்த அனிமே யூஸ் பண்ண லைக் வந்து ஒன் பீஸ்க்கு எப்படி ஒரு பகுதின்னு சொல்லுவோமோ, டிராகன் பாலுக்கு எப்படி டிராகன் பந்துன்னு சொல்லுவோமோ, விஸ்டோரியா அண்ட் ஸ்வாடுக்கு விஸ்டோரியாவும் கத்தியும் சொல்லுவோமோ, அதே மாதிரி இதுல டாம்ப்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்கானுங்க. நீ என்ன சொல்ற? அதாவது டாம் கிங்குக்கு கல்லற ராஜான்னு எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்களா? என்னடி சொல்ற? சோ வந்து இதுலயும் வந்து ஏவலம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுலயும் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்கு. ஏற்கனவே வந்து ஃபுல்லா தமிழ்ல வந்ததுல கேவலமா இருக்கும். இதுல வேற வந்து முக்கியமான இருக்கிற இடத்திலேயே தமிழ்ல வந்தோடனே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ ஸ்கிரிப்ட்லயும் அடியா இருக்குது, இதுதான் அடியா இருக்குன்னு பார்த்தா அனிமே அதுக்கு மேல மொக்கையா இருக்குது. மங்காலா சூப்பரா இருந்தாலும் நான் பார்த்த 3 எபிசோட ரொம்ப மட்டமா தான் இருந்துச்சு. காத்திருந்து பார்ப்போம் பங்கமா இருக்குதா அப்படின்னு. ஏன்னா வந்து இப்போ வரையுமே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் கூட வந்து அவ்வளவு ட்ரெண்டிங்கான அனிமே இத்தனைக்கும் வந்து வார வீக்லி வீடியோ அப்படி சொல்லிட்டு ஒன்று போடுவோம். அதுல டாப் 10 உள்ள கூட வரல இந்த அனிமே. சோ அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அனிமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஃபியூச்சர்ல. சோ அடுத்து வந்து அடுத்த வருஷம் வரமா பார்ப்போம் டாப் 10 உள்ள. சோ இப்போ தலைவர் அப்படியே பதுங்கிறாரு, அவர் பாயிறாரு, நான் பாயாசம் போட்டு நம்ம எல்லாம் குடிக்க போறோமான்றதை காத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? சோ எனிவே அவ்வளவுதான், உடம்பு வேற முடியல. சோ எனிவே சொல்லணுதா சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகஸ் கிடைச்சதெல்லாம் நிறைய